கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் சங்கீதம் 52 சங்கீதம் சாம் நம்பர் 52 52 சங்கீதத்தினுடைய தலைப்பை முதலாவது நாம் வாசிக்க கேட்போம். தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமேனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமேனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். நீங்கள் வேதாகமத்தை வைத்திருந்தால் என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 22 அதிகாரம். இந்த சங்கீதத்தினுடைய இந்த 52 சங்கீதத்தினுடைய பேக்ரவுண்ட், இந்த பேக்ரவுண்ட் கான்டெக்ஸ்ட் வந்து இந்த 1 சாமுவேல் 22 அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. முதல் வசனத்திலே தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி, அப்போ இந்த 52 அந்த தலைப்பிலே வாசிக்கிறோம், தாவீது அபிமெலேக் என்கிற ஒரு ஆசாரியனுடைய வீட்டிலே அவர் தஞ்சம் புகுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அகிமெலேக் என்ன செய்கிறார் என்று நாம் வாசிக்கும்போது, அவர் தப்பி வந்த தாவீதுக்கு அவர் தண்ணீரும் அப்பமும் ஆகாரமும் கொடுத்து அவரை ஆதரிக்கிறார். அப்போ இந்த அகிமெலேக் என்கிற ஒரு ஆசாரியன் தாவீதை ஆதரிக்கிறதை கேள்விப்பட்ட தோவேக்கு என்கிற சவுலுடைய மனுஷன் என்ன செய்கிறாருன்னா, இதை கேள்விப்பட்டு சவுல் இந்த நேரத்தில் தாவீதை கொல்லும்படியாய் அவர் மிகவும் வகை தேடி தன்னுடைய படையோடு அவர் சுற்றி கொண்டிருக்கிறார். தாவீது எங்கே தான் இருக்கிறார் என்று அவர் தேடி ஆராய்ந்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு இன்ஃபர்மேஷன் அவருக்கு சவுலுக்கு கிடைக்கிறது. இந்த தோவேக்கின் மூலமாய் தாவீது இப்போதான் இங்கே அகிமெலேக் என்கிற வீட்டிலே அவரை நான் பார்த்தேன் என்று தோவேக்கு இங்கே சவுலிடத்தில் போய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இது என்னது, கூடவே இருந்து என்ன செஞ்சிட்டார், கூடவே இருந்து போட்டு கொடுத்த கதையா? அவர் போயிட்டு தாவீதை நான் இப்போதான் இங்கே அகிமெலேக் என்கிற ஆசாரியனுடைய வீட்டிலே நான் பார்த்தேன் என்று சவுலிடத்தில் சொன்ன உடனே சவுல் இதை கேள்விப்பட்டு, நான் இங்கே தாவீதை கொல்லும்படியா நான் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு உதவி செய்கிற ஆசாரியெல்லாம் இருக்கிற நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி தாவீதை ஆதரித்து அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று மிகுந்த கோபம் அடைந்து 1 சாமுவேல் 22:18 எல்லா ஆசாரியனையும் கொன்று போடும்படி சவுல் அங்கே கட்டளையிடுகிறார். அப்போ இந்த தோவேக்கு தான் என்ன செய்கிறார்னா, எல்லா ஆசாரியர் மேல் விழுந்து அங்கே கிட்டத்தட்ட 85 பேரை அங்கே சவுல் கொன்று போடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆசாரிய சந்ததியில் உள்ள 85 பேர், நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரே ஒரு தாவீதுக்காக 85 பேர் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். எதுக்காக? ஒரு ஆசாரியன் தாவீதுக்கு ஹெல்ப் பண்ணதுனால 85 ஆசாரியர்களை சேர்ந்த அந்த குடும்பங்களை சவுல் அங்கே கொன்று போடுகிறான். இப்போ தாவீதுக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, என்னை கொல்லும்படியாய் 85 பேர். ஆமென். ஒரே ஒரு சின்ன தாவீதை அவர் பிடிக்கும்படி அந்த தாவீது மேல் இருந்த அந்த பக்தி வைராக்கியத்தினால அவனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணத்தினாலே அநேகம் பேரை சவுல் கொன்று போடுகிறான். இது அறிந்த தாவீது தான் இந்த 52 சங்கீதத்தை அவர் எழுந்தபோது எழுதுகிறார், பாடின தாவீதின் சங்கீதம். ஆமென். வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இந்த 52 சங்கீதத்தின் 8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆமென். 8 வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். தாவீதுக்கு தெரியும், என் மூலமாக தான், எனக்காக தான் இவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது, ஏதோ எனக்கும் நடக்க போகிறது என்ற கலக்கத்தோடு தாவீது ஒரு நம்பிக்கையாய் சொல்லுகிறார். 8 வசனத்தில், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென்.
இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ சவுல், மனுஷனாகிய சவுல், நீ எனக்காய் எத்தனை முறை நீ கொல்லும்படியா எத்தனம் பண்ணினாலும் நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. தாவீது சொல்லுகிறது போல அவருடைய வாழ்க்கையிலே அத்தனை பிரச்சனைகள், அவருடைய வாழ்க்கையிலே அத்தனை போராட்டங்கள், சவுல் அவரை கொல்லும்படியாக துரத்தி கொண்டிருக்கிறார். அவருக்காக அநேகம் பேர் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு கலக்கம், தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு பயம். அந்த நேரத்தில் இந்த 52ஆம் சங்கீதத்தின் 8ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நானோ, ஆமென், எத்தனை பிரச்சனையின் மத்தியிலே, ஹல்லேலூயா, தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது அவர் ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிற, கர்த்தருடைய சமூகத்திலே நாட்டப்பட்டிருக்கிற, கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆமென். அவர் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், ஒலிவ மரத்தை அவர் கண்டிருக்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அங்கே ஒலிவ மரங்களால் நிறைந்திருக்கிறது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஒலிவ மரம் எவ்வளோ செழிப்புள்ளது, எவ்வளோ மேன்மை உள்ளது, அதனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் தாவீதுக்கு தெரியும். ஆனால் அந்த ஒலிவ மரம் எங்கே இருக்கிறது என்றால் தேவனுடைய ஆலயத்தில். ஆமென். தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அவர் ஏதோ ஒலிவ மரம், ஏதோ காட்டில் இருக்கிற ஒலிவ மரத்தை போல நான் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. மலையின் மேல் உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒலிவ மரத்தை போல் நான் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. மாறாக தாவீது சொல்லுகிறார், I am like an olive tree in the tabernacle or temple. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஆமென். அதை 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமென். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். தாவீது இதை நன்றாய் அவர் என்ன செய்திருந்தார், தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் புரிந்திருந்தார். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீங்காமல் தன்னை காத்து கொண்ட தாவீதாய். அதே தாவீது தான் சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அதனால தாவீது சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஆமென். எத்தனை பிரச்சனை எனக்கு வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் எனக்கு வந்தாலும், யார் எனக்கு எதிராய் வந்தாலும், தாவீது தைரியமாய் சொல்லுகிறார், நான் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய சமூகத்தில் நான் இருக்கிறேன், யாரும் எனக்கு எதிராய் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நாமும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் வாஞ்சையாக இருக்கும்போது, கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் நிலைத்திருக்கும்போது, கர்த்தருடைய சபையிலே நாம் நிலைத்திருக்கும்போது, கர்த்தருடைய ஆராதனையிலே வாஞ்சையாக இருக்கும்போது, இந்த ஒலிவ மரத்தை போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொண்ட தாவீது தான் சொல்லுகிறார், நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் கர்த்தருடைய சபையிலே நாம் நாட்டப்பட்டிருக்கும் பொழுது இந்த ஒலிவ மரத்தை போல கர்த்தர் நம்மை செழித்தோங்க செய்வார். ஆமென். எதற்கு தாவீது இந்த ஒலிவ மரத்தை அவர் குறிப்பிடுகிறார் என்றால், வேதாகமத்திலே நாம் அநேக மரங்களை குறித்து நாம் தியானிக்க முடியும். அத்தி மரம் இருக்கிறது, கேதுரு மரம் இருக்கிறது, பனை மரம் இருக்கிறது, மாதுளை மரம், ஆப்பிள், அதே போல் அரச மரம் எல்லாம் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீது எதற்காக இந்த ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் என்று நாம் சற்று ஆராய்ந்து வாசிக்கும் பொழுது, ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஓசியா 14:6. அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் ஹல்லேலூயா.
கர்த்தர் இந்த ஒலிவ மரத்திற்கு ஒரு அருமையான ஒரு அலங்காரத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இந்த ஒலிவ மரத்திற்கு கர்த்தர் ஒரு மேன்மையை கொடுத்திருந்தார். இந்த ஒலிவ மரத்திற்கு கர்த்தர் ஒரு அழகை அவர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. நீங்க இந்த ஒலிவ மரத்தை குறித்து நீங்க பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. ஆமென். எந்த சூழ்நிலையும், எந்த புயலையும், எந்த காற்றையும், எந்த பிரச்சனை, எந்த போராட்டங்களையும் தாங்கிக் கொள்ளுகிற ஒரு திடனுள்ள மரம் இந்த ஒலிவ மரம். கெத்செமனே தோட்டத்திலே நாம் பார்க்கிறோம், இன்னும் கூட அந்த ஒலிவ மரங்கள் ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் அது பழமை வாய்ந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் இந்த ஒலிவ மரத்தினுடைய குணாதிசயங்கள். அது மிகவும் ஓங்கி வளருகிற, வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கிளைகள் ஓங்கி படரும். மிக உயரமாய் வளரக்கூடிய இந்த ஒலிவ மரங்கள், மிக பலனுள்ளதா இருக்கிற இந்த ஒலிவ மரங்கள், மிகவும் அழகுள்ளதா இருக்கிற இந்த ஒலிவ மரங்கள். அதனால தாவீது சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கையை தாவீது ஒலிவ மரத்தோடு ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் நாமும் கூட கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் நாட்டப்பட்டிருக்கும் பொழுது, கர்த்தருடைய சபையை விட்டு நீங்காமல் கர்த்தரை நாம் நேசிக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் இடைவிடாமல் கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை கூட இங்கே வாசிக்கிறது போல நம்முடைய அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும். ஆமென். தாவீது தன்னுடைய வாழ்க்கை ஒலிவ மரத்தோடு அவர் ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். He is comparing his life with olive tree. அப்போ நம்முடைய இந்த ஒலிவ மரம் அலங்காரமாய் இருக்கிறது என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் அலங்காரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் நாட்டப்பட்டிருக்கும் போது, கர்த்தருடைய சபையில நீங்கள் நிலைத்திருக்கும் போது, அந்த ஐக்கியத்திலே நீங்கள் ஒன்றோடு இசைந்து சபையில இருக்கிற ஐக்கியத்திலே நிலைத்திருக்கும் போது, இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆமென். அப்போ இங்க முதலாவது தாவீது எதற்காக ஒலிவ மரத்தை குறிப்பிடுகிறார் என்றால், இந்த ஒலிவ மரத்திற்கு கர்த்தர் ஒரு அலங்காரத்தை வைத்திருக்கிறார். ஆமென். எரேமியா 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். ஆமென். நல்ல கனி உண்டாயிருக்கிற, இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பெயரை கர்த்தர் உனக்கு இட்டார். இந்த அலங்காரமா இருக்கிற ஒலிவ மரம் இப்ப எப்படி இருக்கிறது? அது ஒரு நேர்த்தியான ஒலிவ மரம். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் இதன் நேர்த்திக்கு என்கிற ஒரு நேரணையாக ஒரு வார்த்தை இருக்கிறது, எலிகன்ஸ். ஆமென். The olive tree is so elegant. அது பார்க்கவே மிகவும் அழகுள்ளதாய் அலங்காரமாய் இருக்கிறது. ஆமென். நீங்கள் இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய சபையிலே உண்மையாய் நீங்கள் நிலைத்திருக்கும் போது, கர்த்தருடைய சபையிலே கர்த்தரை உண்மையாய் தேடும் போது, கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டிருக்கும் போது, அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் வாஞ்சிக்கும் போது, ஒலிவ மரத்தை போல அலங்காரமா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒலிவ மரத்தை போல அலங்காரமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை அவர் மாற்றுவார். ஆமென். அதை புரிந்து கொண்ட தாவீது தான் சொல்லுகிறார், நானோ தேவனுடைய ஆலயத்தில். நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும்போது, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் சங்கீதம் 128 3ஆம் வசனம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஆமே. உங்களுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் அலங்காரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஒரு ஆசை இருக்கிறது? எத்தனை பேர் அந்த வாஞ்சை இருக்கிறது? அநேகருக்கு முன்பாய் நான் அலங்காரமாய் ஒலிவ மரத்தை போல மிகுந்த பொலிவுடன், ஒலிவ மரத்தை போல மிக அழகானதாய் என்னுடைய குடும்பம் வாழ்ந்திருக்கும் என்பதை தாவீது இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த ஒலிவ மரம் எப்படி நீடோடி வாழுகிறதோ, சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் வாசிக்கலாமா? சங்கீதம் 92:15. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒலிவ மர கன்றுகளை போல, நல்ல கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கை ஒலிவ மர கன்றுகளை போல, உங்களுடைய பிள்ளைகளை ஒரு அலங்காரம் நிறைந்த கன்றுகளாய். ஆமென். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளை மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து. ஆமென். இந்த
ஒலிவ மரத்தை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா அது 1000 வருஷம் 2000 வருஷம் அது வாழ்ந்தா கூட அது மிகவும் கனி தருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். ஹல்லேலூயா. முதிர்ந்த வயதிலும் நீங்கள் புஷ்டியும் பசுமையுமா இருப்பீர்கள். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திலே இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஒரு அலங்காரமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை வயதாகிவிட்டது என்று நீங்க அநேகம் பேர் கலங்கி கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஒலிவ மரத்தை போல கர்த்தர் சொல்லுகிறார், முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை அலங்காரமாய் மாற்றுவார். வியாதிகளை உங்களை விட்டு விலக்கி உங்களுடைய பிள்ளைகளை ஒலிவ மர கன்றுகளைப் போல உங்கள் குடும்பத்தை ஒரு அலங்காரமாய், அந்த ஒலிவ மரம் எப்படி பொலிவுடன் காணப்படுகிறதோ, அது எப்படி உயர்ந்து காணப்படுகிறதோ, எப்படி மேன்மையாய் காணப்படுகிறதோ, உங்கள் குடும்பத்தை சொல்லுகிறார் ஒலிவ மரத்தின் அலங்காரத்தை போல, உங்களுடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல நீங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா. ஆமென். எப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் நாட்டப்பட்டிருக்கும் பொழுது, ஆமென், when you are planted in the temple of God, you will be like an evergreen olive tree. பச்சையான, ஆமென், அதுக்கு தான் அந்த பச்சை என்கிற சொல் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பச்சைனா எவர்கிரீன். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும், என்றைக்கும், ஆண்டு முழுவதும், மாதம் முழுவதும், நாட்கள் தோறும் கர்த்தர் உங்களை அலங்காரமாய் வைப்பார். ஹல்லேலூயா. நேற்று, இன்றைக்கு, நாளைக்கு மாத்திரமல்ல, எப்பொழுதும் பச்சையான அலங்காரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக, தாவீது எதற்கு இந்த ஒலிவ மரத்தை அவர் குறிப்பிடுகிறார் என்றால், யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 24-25. லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் இடையையும் ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயும் எடுத்து, அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. ஆமென். ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெய் எடுத்து அதனால் பரிமள தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒலிவ மரத்தில் இருக்கிற, இந்த ஒலிவ பழத்தில் இருக்கிற, அதிலிருந்து எடுக்கப்படுகிற இந்த எண்ணெய் ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு எண்ணெயாய் அது காணப்படுகிறது. ஆமென். அங்கே ஒலிவ எண்ணெய் எடுத்து நீர் அதிலிருந்து ஒரு அபிஷேக தைலத்தை எடுத்து 30ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. இந்த ஒலிவ மரத்தில் இருக்கிற இந்த குணாதிசயம் என்னவென்றால், அது ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒலிவ மரம். ஆமென். இதை குறித்து தெளிவான ஒரு வசனம் சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஆமென். இங்கே அந்த ஒலிவ மரத்தை குறித்து இவைகள் இரண்டும் என்றால், இந்த 2 ஒலிவ மரங்களும் மேலே இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அது இன்னும் தெளிவாக புரியும். இங்கே 2 ஒலிவ மரங்கள் எப்படி இருக்கிறது? அபிஷேகம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் நாட்டப்பட்டிருக்கும் போது கர்த்தர் உங்களை அபிஷேகத்தினால் அவர் நிரப்பி நடத்துவார். எப்படி இந்த ஒலிவ எண்ணெய் பரிமள தைலமாய் மாறியது ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணினதோ. ஆமென். ஆசாரியர்களை மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆமென். இங்கே சவுல் தைல கொம்பை எடுத்து இங்கே சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதை ஒலிவ எண்ணெயினால்
அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அபிஷேகம் பண்ணின வேளையிலே தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினார். ஆமென். இதை புரிந்து கொண்டே தாவீது தான், ஒலிவ எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது தான் சொல்லுகிறார், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஏனென்றால் தாவீது இந்த ஒலிவ எண்ணெயினால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராயிருந்தார். அப்போ ஒலிவ எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால தான் தாவீதினால எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் அவரால் மேற்கொள்ள முடிந்தது. எல்லா இடத்திலும் அவர் எஸ்கேப் ஆயினவர், எல்லா இடத்திலும் தப்பித்து கொண்டே அவர் வருகிறார். ஏனென்றால் அவர் இந்த ஒலிவ தைலத்தினாலே ஒலிவ எண்ணெயினாலே அவர் அபிஷேகம் நிறைந்தவராயிருந்தார். ஆமென். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற ஒலிவ மரத்தை போல நான் இருக்கிறேன். ஆமென். நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும்போது அந்த அபிஷேகத்தினால் கர்த்தரை உங்களை நிரப்பி நடத்துவார். அவர் அபிஷேகிக்கும் பொழுது தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினது போல அவர் நம்மேல் வந்து இறங்குவார். அதனால தான் அவர் கோலியாத்தை அவர் மேற்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். சவுலுக்கு விரோதமா எத்தனை முறை அவர் தப்பித்து தன்னுடைய உயிருக்கா பயந்து ஓடுகையில் கர்த்தர் அவரோடு இருந்து அவருடைய வழிகளில் எல்லாம் அவரை பாதுகாத்து நடத்தினார். ஏனென்றால் அவர் ஒலிவ எண்ணெயினால் அபிஷேகம் பெற்றவராயிருந்தார். ஆமென். சங்கீதம் 23:5 வாசிக்கிறோம், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த அபிஷேகம் உங்களை நடத்தும். கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒலிவமர தைலத்தினாலே ஒலிவமர எண்ணெயினாலே அவர் உங்களை அபிஷேகிக்கும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளை அவர் மேற்கொண்டது போல நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கும் பொழுது எல்லா தடைகள் வந்தாலும் மேற்கொண்டு முன்னேறி செல்லத்தக்கதா. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். நீங்கள் அழைக்கப்பட்ட நாளிலே, நீங்கள் ஞானஸ்நானம் பெறுகிற நாளிலே அவர் ஆவியானவர் ஜலத்தினால் மாத்திரமல்ல அவர் ஆவியினாலும் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார், ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆலயத்திலே நிலைத்திருக்கிற நாட்டப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அந்த அபிஷேகம் எப்படி தாவீதை நடத்தினதோ. ஆமென். இந்த ஒலிவ எண்ணெயால் அபிஷேகம் பண்ணட்ட தாவீது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். ஆமென். அதனால தான் அவருடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், அவமானங்கள், நிந்தைகள் வந்தபொழுதும் அவரால் அதை மேற்கொள்ள முடிந்தது. ஆமென். இந்த ஒலிவ எண்ணெயை குறித்து இன்னும் சற்று நாம் வாசித்து பார்க்கும்பொழுது லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், லூக் காஸ்பல் சாப்டர் 10 verse 34. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஆமென். நமக்கு நன்க தெரிந்த ஒரு சம்பவம், நல்ல சமாரியனை குறித்து இங்கே வாசிக்கிறோம். 30ஆம் வசனத்தில் ஒரு மனிதனை வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்போ அந்த வழியாய் வருகிற நல்ல சமாரியன் என்ன செய்கிறார்? 34 வாசிக்கிறோம், கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி. ஆமென். இந்த எண்ணெய், அது என்ன எண்ணெய் நாம் பார்க்கும்போது அது ஒலிவ எண்ணெயா இருக்கிறது. ஏனென்றால் அந்த காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் அதிகமாய் பயன்படுத்தின ஒரு எண்ணெய் இந்த ஒலிவ எண்ணெய். ஏனென்றால் அதுக்கு குணமாக்குகிற ஒரு வல்லமை அந்த எண்ணெய்க்கு இருக்கிறது. அதனாலே அநேக இடத்திலே காயங்களை கட்டுவதற்கும் அநேக இடத்திலே இந்த குணமாக்குகிறதற்கும் இந்த ஒலிவ எண்ணெய் பயன்பட்டது. அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒலிவ எண்ணெயினால் கர்த்தர் உங்களை சுகமாக்கி நடத்துவார். அந்த நல்ல சமாரியன் அந்த எண்ணெய் பூசி அந்த மனிதனுக்கு காயங்களை கட்டினது போல கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஒலிவ எண்ணெயினால் கர்த்தர் உங்கள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். அந்த நல்ல சமாரியன் குற்றுயிராய் கொலையுயிராய் இருந்தவனுடைய காயங்களிலே ஒலிவ எண்ணெயை பூசினது போல கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற கர்த்தரை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒலிவ எண்ணெய் உங்களை சுகப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில எந்த பலவீனம் அணுகாது. ஆமென். வியாதி உன்னை விட்டு விலக்குவேன், நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஒலிவ எண்ணெய் உங்களுடைய காயங்களை ஆற்றும். இந்த ஒலிவ எண்ணெய் உங்களை அபிஷேகிக்கும்.
இந்த ஒலிவ எண்ணெய் உங்களை சுகமாக்கும். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில எண்ணெயினால் கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றி அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். யாத்திராகமம் 27 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 27:20, குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும் குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய் கொண்டு வரும்படி. இப்போ குத்துவிளக்கு எப்பொழுதும் அது எரிந்து கொண்டிருக்க இந்த ஒலிவ எண்ணெய் அதற்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆமென். இந்த குத்துவிளக்கு எதை குறிக்கிறது என்றால் அது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கிறது. ஆமென். மத்தேயுல நாம் வாசிக்கிறோம், அந்த 10 கன்னிகைகளை குறித்து நாம் வாசிக்கும் போது ஹல்லேலூயா, அவள் கையில வைத்திருந்த அந்த குத்துவிளக்கு அது அவருடைய வாழ்க்கையை குறித்தது. அங்கே எண்ணெய் தீர்ந்து போன உடனே அவர்கள் மணவாளன் இடத்துல செல்ல முடியாமல், அவர்கள் எழும்பி பிரகாசிக்க முடியாமல், அவர்கள் அங்கே அமைந்து போகிற ஒரு இருளடைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் அவர்கள் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஒலிவ எண்ணெய் என்ன செய்கிறது? நம்ம எழும்பி பிரகாசிக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் இருக்கும்போது அந்த ஒலிவ எண்ணெய் உங்களை பிரகாசிக்க பண்ணும். ஆமென். வேதத்திலே வாசிக்கிறோம், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை எழும்பி பிரகாசிக்க செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி, நான் கர்த்தருடைய ஆலயத்திலே நிலைத்திருக்கும் பொழுது, நான் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தரை தேடும் பொழுது, நான் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் என்னை எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாய், கர்த்தர் என்னை எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாய், அவர் எண்ணெயினால் என்னை சுகப்படுத்துகிற தேவனாய். சகரியா 4:2-3 வாசிக்கிறோம், விளக்கு அணையாதபடி ஒலிவ மரம் அதுக்கு இடதுபுறம் வலதுபுறமும் அங்கே இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது புது சிருஷ்டியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த குத்து விளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கத்தக்க ஒலிவ எண்ணெய் அதை எப்படி பிரகாசிக்க செய்ததோ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நம்மை பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. அனுதினமும் எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாய் உங்கள் வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்வார். படிக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்வார். ஸ்கூல்ல கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்வார். அநேகருக்கு முன்பாய் ஹல்லேலூயா, தாவீது சொல்லுகிறது போல, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் எதிரிகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர். இந்த ஒலிவ எண்ணெய் உங்களை பிரகாசிக்க பண்ணும். இந்த ஒலிவ எண்ணெய் உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த ஒலிவ எண்ணெய் உங்களை மகிமைப்படுத்தும். இந்த ஒலிவ எண்ணெய் உங்களை மேன்மைப்படுத்தும். அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், ஒலிவ மரத்தோடு தன்னுடைய வாழ்க்கை அவர் ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த ஒலிவ எண்ணெயில் இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைப்பார். ஆமென். எது இருக்குதோ இல்லையோ, அபிஷேகம் உங்களுக்கு இருக்கும்போது அது உங்களை நேர்த்தியாய் நடத்தும். ஆமென். கர்த்தர் அபிஷேகிக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் அவர் இறங்கி வரும்போது அவர் எல்லாவற்றிலும் ஜெயமாய் நம்மை நடத்துவார். ஆமென். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் தியானிப்போம். நியாயாதிபதிகள் 9 அதிகாரம் 8 வசனம் 9 வசனத்தை வாசிப்போம். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு ஒலிவ மரம் தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்போ விருட்சங்கள் எல்லாம் இங்கே ஒலிவ மரத்தை பார்த்து, எங்களுக்கு ராஜாவா இருக்கும்படி நீ என்ன செய்ய வேண்டும், எங்களை அரசாள வேண்டும் என்று கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஒலிவ மரத்தினுடைய பதிலை நீங்க கவனிச்சீங்களா? 9 வசனத்தை மறுபடியுமாய் நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு ஒலிவ மரம் தேவர்களும் மனுஷரும் புகழுகிற
என் கொழுமையை என்னிலுள்ள கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. மரங்களை அரசால போவேனோ. இந்த ஒலிவ மரம் கொழுமை நிறைந்த ஒரு ஒலிவ மரம். ஆமென். நீங்க அந்த வாசித்து அங்க பார்க்கும்பொழுது யாரெல்லாம் புகழ்றாங்க பாருங்க, தேவர்களும் மனுஷர்களும். ஆமென். எவ்வளவு பெரிய கர்வம் பார்த்தீங்களா? ஆமென். நீங்க நல்லா இருக்கீங்கன்னா கேட்டீங்கன்னா யாருன்னா நம்ம சொல்லுவோம், நான் மிகவும் கொழுமையா இருக்கிறேன், ஆமென், நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனா அந்த ஒலிவ மரத்து அதனிடத்துல போய் கேட்கிறார்கள், நீ என்னிடத்துல வந்து ராஜாவா இருக்கும்படி எங்களை அரசாளும்படி நான் உன்னை அழைக்கிறேன் என்று கேட்டபொழுது, நான் இருக்கிற இடத்துல தேவர்களும் மனுஷர்களும். ஆமென். ஒரு மரத்தை தேவர்களும் மனுஷர்களும் அண்ட சராசரங்களை உண்டாக்கின கர்த்தர் அவர். ஆமென். அந்த ஒலிவ மரம் சொல்லுகிறது, என்னுடைய கொழுமையை தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற அளவுக்கு நான் இருக்கிறேன், நான் உங்களிடத்திற்கு வரமாட்டேன். இந்த ஒலிவ மரம் ஒரு ஆசீர்வாதமான செழிப்பான ஒரு ஒலிவ மரமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் இருக்கும்பொழுது இந்த ஒலிவ மரம் எப்படி பதில் சொல்லுகிறது பாருங்க, நான் கொழுமையா இருக்கிறேன், ஆமென், நான் செழிப்பா இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை கூட அப்படி சொல்லத்தக்கதாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய அறிக்கையை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய விசுவாசத்தை, உங்களை விசாரிக்கிறவர்கள் உங்களில் உள்ள கொழுமையை அவர் காண்பார்கள். நல்ல கரங்களை தட்டி எல்லா தரித்திரங்களை கர்த்தர் மாற்றுவாராக. கர்த்தருடைய ஆலயத்திலே நிலைத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒலிவ மரத்தின் கொழுமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, ஒலிவ மரத்தின் செழிப்பை கர்த்தர் கொடுத்து நடத்துவார். நம்முடைய பதில்கள் எல்லாம் மாறப்போகிறது. ஆமென். இனிமே கொஸ்டின் கேட்கிற இடத்துல நம்முடைய பதில்கள் எல்லாம் மாறப்போகிறது. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கிறீங்களா கேட்டாங்கன்னா, நான் கொழுமையா இருக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென். அதுதான் இந்த ஒலிவ மரம் சொல்லுது. ஆமென். நான் கொழுமையா இருக்கிறேன். என்னை யாரெல்லாம் புகழ்கிறார்கள்? தேவர்களும் மனுஷர். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? நீதிமொழிகள் 28:25 வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாமா? ஏசாயா 55 2 ஏசாயா 55 2 நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். ஆமென். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து, ஆமென், நீங்கள் என்னுடைய ஆலயத்திலே நிலைத்திருந்து நீங்கள் என்னை உண்மையாய் ஆராதிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக்கும். அவர் உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற இந்த ஒலிவ மரத்தை போல கொழுமையாய் செழிப்பாய் கர்த்தர் உங்களை மாற்றி நடத்துவார். அவர் உச்சிதமான கோதுமையினால் கண்மலையின் தேனினால் உங்களை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்பா. அப்பதான் விசுவாசிக்கிறீங்க என்று கர்த்தர் அதை எடுத்துக்கொண்டு உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் சந்தோஷமா இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ இந்த ஒலிவ மரம் அது ஆசீர்வாதமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, ஒலிவ மரம் கொழுமையாய் இருக்கிறது மாத்திரமல்ல, ஒலிவ மரம் செழிப்பாய் இருக்கிறது மாத்திரமல்ல. உபாகமம் 24 20 வாசிப்போம். நீ உன் ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம், அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. ஆமென். இங்க முதலாவது ஒலிவ மரத்தில் இருக்கிற கொழுமை நாம் பார்க்கிறோம். அது தான் ஆசீர்வாதமா இருக்கிறது மாத்திரமல்ல, இங்க 20 வாசிக்கிறோம், நீ ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம், அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, உங்கள் மூலமாய் அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. You will be blessed. அது உண்மை. கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். மாத்திரமல்ல, you will be a blessing. ஆமென். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அதுதான் அந்த ஒலிவ மரம் செய்தது. அநேகர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு, அநேக பரதேசிகளுக்கு, அதன் வழியாய் செல்லுகிறவர்களுக்கு அந்த பழங்கள் அது பிரயோஜனப்பட்டது. ஆமென்.
நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை செழிப்பாய் மாத்திரம் அல்ல, உங்கள் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 23:11 கூட நாம் வாசிப்போம். 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்திலுள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதே வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டுவிடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவ தோப்பையும் அப்படியே செய்வாயாக. உன் ஒலிவ தோப்பையும் அப்படியே செய்வாயாக. எப்படி செய்வாயாக? உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும் ஒலிவ மரத்தின் ஆசீர்வாதங்கள் அநேகருக்கு. ஆமென். கர்த்தரை உங்களை ஆசீர்வாதமாய் மாத்திரமல்ல, உங்கள் கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, உங்கள் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிக்கிற கரங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் நல்ல கரங்களை தட்டி ஓஹோ. ஏந்தி நின்ற என் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன். நல்ல கரங்களை தட்டி உங்களுடைய கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய், அநேகரை ஆசீர்வதிக்கிற கரங்களாய், உங்களில் இருக்கிற கொழுமையின் மூலமாய், உங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் மூலமாய் அநேகர் உங்களுடைய இடத்திலே வந்து அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்று செல்கிறவர்களாய் உங்களுடைய கரங்களை கொடுக்கிற கரங்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். இந்த ஒலிவ மரம் தான் கொழுமையா இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த வழியிலே செல்லுகிற எளியவர்களுக்கு அந்த பழம் ஆகாரமாய் அநேகரை போஷிக்கிற ஒரு ஒலிவ மரமாய் இது மாறினது. ஆமென். கர்த்தர் நம்மை அழைத்தது எதற்காக? அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக. ஆதியாகமம் 12:20 நாம் வாசிக்கிறோம், அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், யூ ஷால் பி எ பிளெஸிங். ஆமென். அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 12:3 பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் இருக்கும் பொழுது பூமியின் வம்சங்கள் எல்லாம், ஆபிரகாமுக்கு சொன்ன வசனம், ஹல்லேலூயா, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். உபாகமம் 15:6 வாசிக்கிறோம், நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தினாலே நம்முடைய கரங்களை கொடுக்கிற கரங்களாய், நம்முடைய கரங்களை அநேக லட்சங்களை சம்பாதிக்கிற கரங்களாய், நம்முடைய கரங்கள் அநேக ஆயிரங்களை சம்பாதிக்கிற கரங்களாய், அநேகரை தாங்குகிற கரங்களாய், ஊழியத்துக்கு உதவி செய்கிற கரங்களாய், நம்முடைய குடும்பத்தை எடுத்து நிறுத்துகிற கரங்களாய், நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, இந்த ஒலிவ மரத்தில் இருக்கிற அபிஷேகம் ஒவ்வொருவரும் வந்து நிரப்பும்படியாய் உங்களுடைய கரங்களை கர்த்தர் கொடுக்கிற கரங்களாய், ஏந்தி நிற்கிற கரங்களை, கடன் வாங்கின கரங்களை கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஒலிவ மரத்தின் கொழுமை போல நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் நாட்டப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தர் கொழுமையாய் செழிப்பாய் உங்களை நடத்துவார். ஆமென். அவர் ஒலிவ மரத்தின் அலங்காரமாய் உங்களை அவர் நடத்துவார். ஒலிவ மரத்தை போல அபிஷேகித்து உங்களை நடத்துவார். ஒலிவ மரத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்ததாக ஒரு காரியத்தை தியானித்து நாம் கடந்து செல்லலாம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை 31, 32, 33 3 வசனங்களை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 31, 32, 33. சந்நிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால், சந்நிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தான். மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் 5இல் ஒரு பங்காய் இருந்தது. இங்கே சாலமோன் தேவாலயத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்க முடிகிறது. இந்த ஒலிவ மரங்கள் அங்கே பார்க்கும்போது ஆலயத்திலே அது வாசலின் நிலைக்கால் இருக்கிற கதவுகளாய் அது பயன்பட்டது. ஆமென்.
கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். எங்கள் ஒலிவ மரத்தை குறித்து நாம் பார்க்கும்போது அது ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தான். இந்த கதவுகள் ஒலிவ மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு கதவாக இருந்தது. இப்போ நம்ம இடத்துல நம்ம சர்ச்சில் கூட தான் கதவு இருக்கிறது, இரட்டை கதவு. அதே போல் 2 கதவு இருக்கிறது. கதவு திறந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? உள்ளே வர முடியும். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் ஒலிவ மரங்களாக இருக்கிறீர்கள். உங்கள் மூலமாய் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இந்த ஒலிவ மரம், அந்த கதவுகள், அந்த ஆலயத்தின் வாசலிலே அது ஒலிவ மரத்தின் கதவுகளாய் அது இருந்தது. அந்த ஒலிவ மரத்தின் கதவுகள் திறந்தாதான் என்ன செய்ய முடியும்? மக்கள் உள்ளே வர முடியும். ஆமென். அப்போ அந்த கதவுகளை போல நம்முடைய வாழ்க்கையிலே அநேகரை கர்த்தருக்குள் திருப்புகிற மக்களாய், கர்த்தருக்குள் வழிநடத்துகிற மக்களாய், கர்த்தருடைய ஆலயத்திற்குள் கொண்டு வருகிறவர்களாய் இந்த ஒலிவ மரத்தின் கதவை போல நாம் செயல்பட வேண்டும். ஆமென். நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நிலைத்திருக்கும் போது எப்படி இந்த ஒலிவ மரங்கள் கதவாக அங்கு பயன்பட்டதோ, நாமும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் கதவுகளாய். இந்த கதவு எதை குறிக்கிறது? அநேகரை கர்த்தருடைய ஆலயத்துக்குள் கொண்டு வருகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். கர்த்தர் நம்மை அந்தபடியாய் அவர் பயன்படுத்துவார். கதவு திறக்க திறக்க ஜனங்கள் எப்படி ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பார்களோ, நீங்கள் ஒரு ஒலிவமர கதவுகளாய் இருந்து அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாய், இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறவர்களாய் கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் உங்களை அப்படி பயன்படுத்துவார். ஆமென். எத்தனை பேருக்கு அப்படி ஆசை இருக்கு? என் மூலமாய் அநேக ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஒலிவ மரத்தின் கதவுகளாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்க கதவு அடைச்சிட்டீங்கன்னா, நீ யாருக்கும் சுவிசேஷம் சொல்லாம இருந்தீங்கன்னா, யாருக்கும் கர்த்தரை பற்றி நாம் சொல்லாம இருந்தோமானால், நம்முடைய கதவு அது அடைக்கப்பட்டிருந்தால் நம் மூலமாய் எப்படி அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுவார்கள். இந்த ஒலிவ மரம் எப்படி பயன்பட்டதோ, நீங்களும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பயன்படுகிற கருவிகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென். இங்கே இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. யார் இதை சொல்லிக் கொண்டிருந்தது என்று வாசிக்கும்போது 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 23 நாம் வாசிக்கும்போது, சாலமோன் சந்நிதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் 2 கேருபீன்களை செய்து வைத்தான். அப்போ இந்த கேருபீன்களுடைய வேலை என்னவென்று நாம் பார்க்கும்போது, மறுபடியும் அந்த ரெவலேஷன் அந்த வசனம் போடுங்கப்பா. வெளிப்படுத்த 4:8 அவருடைய வேலை என்னவென்று நாம் பார்க்கும்போது, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறது தான் அந்த கேருபீன்களுடைய ஒரு வேலையா இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் நம்மை துதிக்கிறவர்களாய் அவர் நம்மை பயன்படுத்துவார். நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நிலைத்திருக்கும் போது உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தையா இருக்கும், கர்த்தரை உயர்த்துகிற வார்த்தையா இருக்கும், சந்தோஷம் நிறைந்த வார்த்தையா இருக்கும். கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருந்தாதான் துதி சத்தம் கூட கம்பீரமாய் கேட்கும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ சந்தோஷத்தினால் கர்த்தர் நிறைக்கும் போது நாம் கர்த்தரை ஓயாமல் சர்வ வல்லமையுள்ள தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் பாடத்தக்கதாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இந்த ஒலிவ மரம் எப்படி பயன்படுகிறது என்று நாம் வாசிக்கும்போது, நெகேமியா 8:15, ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும்
காட்டு ஒலிவ கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும். போதும் சிஸ்டர். ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளையும் காட்டு ஒலிவ கிளையும் நீங்கள் கொண்டு வாருங்கள். அங்கே எஸ்ராவுடைய காலகட்டத்திலே நாம் வாசிக்கும் போது கூடார பண்டிகையை இஸ்ரவேல் மக்கள் கொண்டாடும்படியாய் இந்த ஒலிவ மரங்கள் அங்கே கூடாரம் போடுவதற்கு அது பயன்பட்டது. ஆமென். எதை குறிக்கிறது? சபைக்காய் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரங்களாய், பயன்படுகிற ஒரு பாத்திரங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆலயத்தில் நிலைத்திருக்கும் போது எப்படி இந்த ஒலிவ மரங்கள் கூடாரங்களை போட அது பயன்பட்டதோ, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப, கர்த்தருடைய சபை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க, ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு நேராய் அவர் திருப்பத்தக்கதாய் இந்த ஒலிவ மரங்கள் பயன்பட்டது போல கர்த்தர் நம்மை அவர் பயன்படுத்துவார். ஆலயத்திற்கு அவர் தூண்களாய் கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Genesis chapter 8 verse 11. அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ கொத்திக் கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து ஒரு ஒலிவ மரத்தின் இலையை கொத்தி கொண்டு வந்தது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். நோவானுடைய காலத்தில் 40 பகல் 40 இரவு மழை பெய்து கொண்டிருந்தது. அங்கே உலகம் முழுவதும், இடம் முழுவதும் ஜலத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு காலங்களாய் அது இருந்தது. ஜலம் வற்றி போர்ச்சா இல்லையான் என்று பார்க்கத்தக்கதாய் அவர் முதலாவது காகத்தை அனுப்புகிறார், புறாவை அனுப்புகிறார். மறுபடியுமாய் ஒரு புறாவை அவருடைய பிழையிலிருந்து அவர் அனுப்பும் பொழுது அவ்வளோ ஜலத்தின் மத்தியிலே அந்த புறா கொத்தி கொண்டு வந்ததோ ஒரு ஒலிவ மரத்தின் இலை. ஆமென். அவ்வளோ பிரச்சனைகளிலும் உறுதியாய் நின்றது அந்த ஒலிவ மரம் மாத்திரம்தான். அவ்வளோ ஜலத்தின் மத்தியிலே அந்த ஒலிவம் பச்சையா அந்த இலைகள் பச்சையா இருந்தாதான் அந்த புறா கூட அந்த இலையை கொத்தி கொண்டு வர முடியும். ஆமென். எதை குறிக்கிறது? ஒரு அழிவுக்கு பின்பாக, ஒரு நியாய தீர்ப்புக்கு பின்பாக கர்த்தர் அங்கே ஒரு புதிய துவக்கத்தை அவர் வைக்கிறார். ஆமென். புதிய ஒலிவ இலையை இந்த புறா கொத்தி கொண்டு வந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை அவர் வைப்பார். ஆமென். இந்த ஒலிவ மரத்தினுடைய ஒரே ஒரு விசேஷம் என்னவென்றால், அது யோபுவினுடைய புத்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். யோபுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கையுண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும், தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எத்தனை அழிவுகள் வந்தாலும், 8ஆம் வசனம் போடுங்க, எத்தனை அழிவு வந்தாலும் அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும், அவ்வளவுதான், அந்த மரம் இனிமே துளிர்க்காது என்று நினைக்கிற அளவுக்கு அதனுடைய கண்டிஷன் அது சென்றாலும் கூட அதனுடைய நிலைமை இனிமே அது துளிர்க்காது, அவ்வளவுதான், இந்த மரம் வளராது என்று நாம் நினைத்தாலும், இந்த ஒலிவ மரத்திற்கு இருக்கிற ஒரே ஒரு குணாதிசயம், அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும், அது சாம்பலாய் போனாலும் அது மீண்டும் துளிர்த்து வரும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய அடிக்கட்டை மண்ணிலே செத்து போயிருக்கிற சூழ்நிலை இருந்தாலும், தரையிலே பழுதாகி அவ்வளவுதான், இது இனிமே துளிர்க்காது, இனிமே இது செழிக்காது, இனிமே இது வளராது என்று சொல்லுகிற வேளையிலே புதிய துவக்கத்தை இந்த ஒலிவ மரம் எப்படி மண்ணிலே செத்தாகிலும் சாம்பலாய் போனாலும் அது துளிர்த்து எழும்புகிறதோ, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் நாட்டப்பட்டிருக்கும் பொழுது ஒரு புதிய துளிர் விடுகிற மரங்களாய், ஆமென், அதுடைய மரங்கள் இளங்கிளை போல பசுமையாய் செழுமையாய் அது துளிர்த்து எழும்பும். நாளடைவிலே நாம் வாசிக்கிறோம், தாவீதை கொல்ல வகை தேடின சவுல் அவன் மரித்து போகிறான். தாவீதினுடைய வாழ்க்கையில
அந்த ஒலிவமரம் திரும்ப துளிர்த்தது. ஆமென். தாவீது இஸ்ரவேல் தேசத்திற்கு முழுவதும் அவர் ராஜாவாய் அவர் அரசாண்டதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சொல்லலாம், அப்படியே நாம் எழுந்து நிற்போமா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய அடிக்கட்டை மரம் ஆண்டவரே மண்ணிலே செத்தது போல ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது, இனி நான் துளிர்க்க போவதில்லை, இனி என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இல்லை என்று கர்த்தருடைய சமூகத்திலே ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் நாட்டப்பட்டிருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்தை நீங்கள் தேடும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது நல்ல கண்களை மூடி நம்மை உயர்த்துகிற அபிஷேகம், ஒலிவ மரத்தில் உள்ள கொழுமையை கொடுக்கிற அபிஷேகம், ஒலிவ மரத்தினோட அலங்காரத்தை போல நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றுவாராக. அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகத்திலே நிறைந்து கர்த்தருடைய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினது போல இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவர் மேல் அவர் இறங்குவாராக. ராமா சந்துரலமா ரிகா தனலமா சக்குரலபாத்தி. இயேசுவே, ஒலிவ மரத்தை போல, நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல, தாவீது சொல்லுகிறாரே, ஆண்டவரே சவுல் என்னை கொல்லும்படியாய் அவன் எத்தனம் பண்ணினாலும் நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அலங்காரமுடையவனாய், அபிஷேகம் நிறைந்தவனாய், ஆசீர்வாதமுடையவனாய், அநேகருக்கு பயன்படுகிறவனாய், அது மாத்திரமல்ல ஒரு புதிய வாழ்வு எனக்குள்ளே உண்டாகிற அளவுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை அலங்கரிப்பீராக. கேட்போமா ஒரே ஒரு வார்த்தை? கர்த்தர் என்னை அலங்கரிப்பீராக. ஆமென். என்னுடைய பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல, ஒரு வார்த்தை சொல்லுவோமா? என்னுடைய பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல அலங்காரமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய். ஆண்டவரே, ஒலிவ மரம் எப்படி கொழுமையா இருக்கிறதோ, ஆண்டவரே அதனுடைய பழங்கள் எப்படி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறதோ, என்னுடைய கரம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய், ஆண்டவரே நான் அநேகருக்கு கொடுக்கிற கரங்களாய், அது மாத்திரமல்ல சபைக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய், ஆண்டவரே எப்படி ஒலிவ மரம் அந்த ஆலயத்தினுடைய கதவாய் இருந்தது போல நானும் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அநேக மக்களை உட்படுத்துகிற, ஆண்டவரே ரட்சிப்புக்குள் நடத்துகிற ஒரு கதவாய் நான் செயல்பட விரும்புகிறேன். ஒரு கதவாய் என்னை மாற்றுவீராக. ஆண்டவரே, ஒரு திறந்த வாசலாய் அநேக ஆத்துமாக்களை சேர்க்கிற ஒரு மகனாய். ஒலிவ மரத்தை போல அது செத்தாலும் அது துளிர்த்து எழும்பும். 40 நாள் விடாமல் மழை பெய்ந்தது, ஆனால் ஒலிவ மரம் திடனுள்ளதாய் அந்த இலை எப்படி ஒரு புறா கொத்தி கொண்டு வந்தது போல மறுபடியும் அவருடைய கிளைகள் துளிர்க்கும். நம்முடைய கிளைகளை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். ஆமே. நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ். சேர்ந்து பாடுவோமா? உம் அன்பையே நம்புவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும், சொல்லுவோமா? என் வெளிச்சமும் மீட்புமானி. ஓ நீரே என் ஜீவனின் பலனானி. ஓஹோ நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி. ஓஹோ நீரே காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என்னை சொல்லுவோமா? காப்பாற்றும் காவலரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவை
தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, சேதமும் இன்றி இரு கரங்களை வானத்திற்கு நேராய் உயர்த்தி அபிஷேக ஒலிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின் உம்மையே நம்புபவன், உம்மையே மறுபடியும் நானும் அபிஷேக. தாவீது சொல்லுகிறார், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையே என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன், சமூகத்தில் வாழ்கின்றவன், உமன்பையே நம்புபவன். ஆமென். ஆண்டவரே, நாம் அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நம்மை ஒரு ஒலிவ மரத்தை போல ஒரு அலங்காரமாய், ஆசீர்வாதமாய், அபிஷேகமுள்ளவர்களாய், பயன்படுகிறவர்களாய், புதிதான ஆசீர்வாதங்களை, புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.